சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. Delivering smiles all around the professional careers. Reach us to reach them. குறிப்பாக சொல்ல போனோம் அப்படின்னா UAE, அதுக்கப்புறம் வந்து கத்தார், அதுக்கப்புறம் பஹ்ரைன், ஈரான் வந்து பயங்கரமாக அடித்தாங்க. அவங்க என்னென்ன காரணம் சொல்லி அடித்தாங்க நம்ம பார்த்துருப்போம். இதில் UAE-னுடைய நிலைமை என்னவா இருக்குது? ஓகேவா, UAE-ல வந்து அபுதாபி அவனுடைய பெட்ரோகெமிக்கல் இதை வந்து கொஞ்சம் அடிச்சிருக்காங்க, போர்ட் அடிச்சிருக்காங்க, பெருசாக எல்லாம் கொஞ்சம். துபாய் வந்து ஜபலி போர்ட்டு பெரிய அடி வாங்கி. ஏர்போர்ட் வந்து துபாயில் 2 சீ போர்ட் இருக்கு, 2 ஏர்போர்ட் இருக்கு. சீ போர்ட்டு ஆதி காலத்துலேருந்து இருக்கிறது வந்து ராஷித் போர்ட். ஓகே, இன்னொரு ஜபலி போர்ட்டு. அதில் ராஷித் போர்ட்டு பெருசாக அடி வாங்கின தகவலே இல்லை. ஜபலி போர்ட்டு தான் வந்து இன்டர்நேஷனல் இதில் வந்து ரெண்டுமே இன்டர்நேஷனல் இருந்தாலும் அதை விட இது பல மடங்கு பெருசு. கமர்ஷியல் தான், ரெண்டுமே கமர்ஷியல் தான். ஓகே, இது வந்து ஜபலி போர்ட் வந்து ஃப்ரீ ஜோன் உலகளவு ரொம்ப பெருசு. அது அதை வந்து பயங்கரமாக தாக்கியிருக்காங்க. எந்த தண்ணி பைப்பு ஒரே ஒரு பைப் மட்டும் நகரத்துக்கு போகாதுல்ல, அங்கேருந்து கிளம்பி போகிற பைப் வந்து 10 பிரிஞ்சு போகுங்களே. எந்த பைப்பு அமெரிக்க நிலைகளுக்கு போகுது அதை மட்டும் அடிச்சாங்க. அதுலேயே ஒரு நியாயம் தான். அவன் அடித்தது பூரா அமெரிக்கா, இஸ்ரேல் அது சம்மந்தப்பட்ட அத்தனையும். அப்புறம் பேங்கிங் இதை வந்து அடித்தாங்க. அது வந்து இஸ்ரேல் அண்ட் அமெரிக்கா சம்மந்தப்பட்டது. UAE வந்து அமெரிக்காவோட சொல்லி எப்படியாவது நீ வந்து ஈரான் வந்து முடிச்சிரு அப்படின்னு இப்போ லேசாக இந்த சமாதானம் வந்துடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப முக்கியமாக இருக்கிறது 3 நாடு. ஒன்று இஸ்ரேல், இன்னொன்று UAE, இன்னொன்று சவுதி அரேபியா. ஈரான் வந்து ஜெயிச்சிட்டான்னு வச்சுங்களேன், இங்கே இனக்குழுக்கள் வருவாங்க. ஓகே, 100 பேர் வந்து மொத்தருக்கு வந்தாங்கன்னா இன்னும் 100 பேர் வந்து நிற்பாங்க. அதுக்கு வந்து ஆயுதம் யார் கொடுப்பா? இவன் கொடுப்பாங்க. அப்புறம் கடைசியில் வந்து நீ வந்து மன்னராரு, ஆனால் எலெக்ஷனில் வா, இப்படி வா. அல்லது நீ வந்து மதகுரு வந்து மன்னராச்சு, இல்லை ஆட்சியாளராச்சு, நீ மட்டுமே எப்படி ஆட்சியாளர் ஆக முடியும், என்ன தகுதியில் வர்ற அப்படின்னு எல்லா பிரச்சனையும் வரும். அவங்களோட சொத்து இருக்குது பார்த்தீங்களா, பார்த்தா பில்லியன் ட்ரில்லியன் அந்த மண்ணிலேருந்து வந்த காசு இல்லை. இப்போ அந்த மண்ணில் பிறந்த உனக்கு இவ்வளோ உரிமை இருக்குன்னா மற்ற மக்களுக்கு உரிமை இருக்காதா? ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். உலக செய்தி பகுப்பாய்வாளர் திரு கசாலி அவர்கள் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் கார்த்தி. சார், இந்த ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் இந்த சண்டை வந்து நடந்துக்கிட்டு இருக்க ரொம்ப நாளாக. இதில் என்ன அப்படின்னா, அமெரிக்கா அன்டச்சாக இருக்குது, ரொம்ப சேஃபாக இருக்கிறாங்க. மற்ற நாடுகளுக்குள்ளே சண்டை நடக்குது. குறிப்பாக சொல்ல போனோம் அப்படின்னா UAE, அதுக்கப்புறம் வந்து கத்தார், அதுக்கப்புறம் பஹ்ரைன், இவங்களெல்லாம் வந்து ஈரான் வந்து பயங்கரமாக அடித்தாங்க. அவங்க என்னென்ன காரணம் சொல்லி அடித்தாங்கன்னு நம்ம பார்த்துருப்போம். இதில் UAE-னுடைய நிலைமை என்னவா இருக்குது? அவங்களுடைய முக்கியமான இடங்கள்ல அடிக்கப்பட்டிருக்குது. அப்படியே கத்தார், பஹ்ரைன் பற்றியும் சொன்னீங்கன்னா அந்த தகவல் பயனுள்ளதாக இருக்கும் சார். சரி, இப்போ வந்து GCC கண்ட்ரி அதை பற்றி நம்ம மக்களுக்கு தெரியும். GCC அப்படின்னா கல்ஃப் கோஆப்ரேட்டிவ் கவுன்சில்னு சொல்லி ஒரு 6 நாடு. சவுதி அரேபியா, ஓமான், UAE, பஹ்ரைன், கத்தார், குவைத், 6 நாடு. அதில் இந்த 6 நாடு பணக்கார நாடு. காரணம் பெட்ரோலியம், குரூட் ஆயில் அண்டு கேஸ். சரி, இப்போது அங்கேருந்து இவங்க வந்து எப்படின்னா, ஏன் ஈரான் இவங்களை அடித்தான்னு ஒன்று இருக்குல்ல, அதே ஈரான் வந்து சிரியாவை அடிக்கலை, அதே ஈரான் வந்து லெபனான் அடிக்கலை. ஓகே, இதெல்லாம் ஏன் அடித்தாங்கன்னு இருக்குல்ல, ஜோர்டான் அடித்தாங்க, ஈராக் அடித்தாங்க. ஓகே, இந்த GCC கண்ட்ரி 6 நாட்டை அடித்தாங்க. ஏன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல, அந்த 6 நாட்டிலையும் ப்ளஸ் அங்கே இருக்கிற 2 நாட்டிலையும் எங்கே அடித்தாங்க கேட்டிங்கன்னா, அமெரிக்காவோட தளங்கள் இருக்குல்ல அதை அடித்தாங்க. நம்பர் 1. ஏன்னா அமெரிக்காவுக்கு அங்கே வாயா, இங்கே ஐயா, ஆனால் முதலாளி வாங்க முதலாளி, இங்கே வந்து தளத்தை போட்டுக்கோ, இதுக்கு காசு நான் கொடுத்துட்றேன், நீங்கள் வந்து அந்த இடத்த வந்து லோக்கல் மக்கள் கூட யாரும் போக முடியாது. அமெரிக்காவோட தளம், அது அமெரிக்காவோட இடம். இங்கே தளத்தை கொடுப்ப, இங்கேருந்து வந்து ஃபைட்டர் ஜெட்டு போகும், மிசைல் போகும், எல்லாம் போகும், போய் ஈரான் அடிக்கும். அப்போ ஈரான் வந்து சும்மா வந்து நேராக இங்கே நீங்கள் அடிச்சா அப்படின்னு சொல்லிட்டு நேராக அமெரிக்காவில் போய் அடிப்பாங்க. முதல்ல அமெரிக்காவோட தளங்களை பூரா அடித்து டெஸ்ட்ராய் பண்ணணும். அதில் 27 இடம் மொத்தத்துக்கு, அதில் 13 இடத்த மொத்தத்துக்கு டெஸ்ட்ராய் பண்ணதாக தகவல் வந்துச்சு. மிச்சம் இருக்கிறதுல சின்ன சின்ன இடம், மற்ற நிறைய இடங்கள். அதில் முக்கியமான பெரிய தளம் வந்து கத்தாரில் இருக்கிறது. ஓகே, அப்புறம் பஹ்ரைனில் இருக்கிறது வந்து இந்த மாதிரி என்னது கடற்தளம், கடற்படை தளம். அது ஃப்ளீட் ஃபைன்னு சொல்லி அதையும் போட்டு தாக்கிட்டாங்க, முடிஞ்சிச்சு. அப்போ அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய லாஸ். அங்கேருந்து ஆப்ரேட்டை பண்ண முடியாது. ஏன்னா கப்பல் படை வரணும், அங்கே ஆட்கள் இறங்கணும், தப்புன்னு போகணும், அடிக்கணும்னு இருக்குல்ல, கப்பல் படை உள்ளே போகவே முடியாது. ஏன்னா இங்கே வந்து ஹர்மோஸை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அந்த ஹர்மோஸ்குள்ளே தான் அத்தனையும் இருக்குது எல்லாமே. அப்போது நீ வந்து என் நாட்டை அடிக்கிறதுக்கு நீ தளம் கொடுத்தேன்னா ஓ நாட்டை அடிப்பேன். அந்த நாட்டிலையுமே அமெரிக்கா தளங்களை மட்டும்தான் இது வரைக்கும் அடிச்சிருக்காங்க. அதே மாதிரி அமெரிக்க கம்பெனிகள் இருந்தாங்கல்ல, அதை அடித்தாங்க. துபாயில் வந்து ஆரக்கிள்னு சொல்லி ஒரு கம்பெனி, இது தெரியுமில்ல, ஆரக்கிள். அந்த ஆரக்கிளோட இது வந்து இதில் நினைக்கிறேன்
துபாய் மரீனா அப்படின்னு ஒரு பெரிய டவர் பில்டிங்காக இருக்கும். அவங்களது தான். அமெரிக்காவோடது. அங்கே தான் அடிச்சிட்டாங்க அதை. அமெரிக்கா எங்கெல்லாம் இருந்தாங்க, அமெரிக்கா படை வீரர்கள் எங்கே இருந்தாங்களோ அதெல்லாம் தேடி தேடி அடித்தாங்க. சார், எக்கனாமிக்கலாக நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அடி வாங்குறது, இன்னொன்று என்னென்னா வந்து பெட்ரோலியம் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ், அதாவது சுத்திகரிப்பு மையங்கள் ஒன்று. ரெண்டாவது வந்து இந்த வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ஸ், ஏன்னா அவங்களுக்கு நீர் ஆதாரமே ட்ரீட்மெண்ட் மூலமாக தான் கிடைக்குது. 2. அதுக்கப்புறம் இன்னும் பிற உள்நாட்டு பவர் ஜென்ரேஷன், இதெல்லாம் சிலது அடிபட்டிருக்கு அப்படின்னு நியூஸ்லாம் வருது, சிலது அன்கன்ஃபார்ம்டாக இருக்குது. எனக்கு என்ன கேள்வினா சார், இதெல்லாம் அடிபட்டிருக்கா ஒன்று. இன்னொன்று, சில பெரிய சண்டைக்கு அப்புறம் சொல்லுவாங்கல்ல, இதுக்கப்புறம் அந்த நாடு எழுந்துக்கிறதுக்கே 30 வருஷம் ஆகும்லாம், அந்த நிலைமையில் யுஏஇ மாட்டிச்சா இல்லை ஓகேவா? யுஏஇயில் வந்து அபுதாபி அவனுடைய பெட்ரோகெமிக்கல் இதை வந்து கொஞ்சம் அடிச்சிருக்காங்க, போர்ட் அடிச்சிருக்காங்க, பெருசாக எல்லாம் கொஞ்சம். துபாய் வந்து ஜபல்லி போர்ட்டு பெரிய அடி வாங்கியிருக்கு. ஓகே. அப்புறம் ஏர்போர்ட் வந்து துபாயில் 2 சீ போர்ட் இருக்குது, 2 ஏர்போர்ட் இருக்குது. ஒரு சீ போர்ட்டு ஆதி காலத்துலேருந்து இருக்கிறது வந்து ராஷித் போர்ட்டு. ஓகே. இன்னொரு இது ஜபல்லி போர்ட்டு. அதில் ராஷித் போர்ட்டில் பெருசாக அடி வாங்கின தகவலே இல்லை. ஜபல்லி போர்ட்டு தான் வந்து இன்டர்நேஷ்னல் இதில் வந்து ரெண்டுமே இன்டர்நேஷ்னலாக இருந்தாலும் அதை விட இது பல மடங்கு பெருசு. கமர்ஷியல் தான், ரெண்டுமே கமர்ஷியல் தான். ஓகே. இது வந்து ஜபல்லி போர்ட்டு வந்து ஃப்ரீ ஜோன் வச்சு உலகளவில் ரொம்ப பெருசு அது. ஓகே. அதை வந்து பயங்கரமாக தாக்கியிருக்காங்க. அப்புறம் காலித் போர்ட்டுங்கிறது அபுதாபியில் இருக்குது, அந்த போர்ட்டு தாக்கியிருக்காங்க. அது இல்லாமல் தண்ணீர் கனெக்ஷனுக்கு அதை அடிக்கலை, இங்கே யுஏயில் அடிக்கலை, ஆனால் குவைத்தில் அடிச்சிருக்காங்க. தண்ணி கனெக்ஷன் அது பெருசாக அடிக்கலை, லைட்டாக. ஓகே. ஆனால் அடிக்கிறதுக்கான சாத்தியம் இல்லை இது இருந்துச்சு, நிறையா இருக்குது சாத்தியம். அவன் எங்கே அடித்தாங்கன்னா எந்த தண்ணி பைப்பு ஒரே ஒரு பைப் மட்டும் நகரத்துக்கு போகாதுல்ல, அங்கேருந்து கிளம்பி போகிற பைப்பு வந்து 10 பிரிஞ்சு போகும்ல, எந்த பைப்பு அமெரிக்க நிலைகளுக்கு போகுது அதை மட்டும் அடித்தாங்க. அதுலேயே ஒரு நியாயம்தான் அடித்தாங்க. ஸோ இந்த மாதிரி அவன் அடித்தது பூரா அமெரிக்கா, இஸ்ரேல் அது சம்மந்தப்பட்ட அத்தனையும். அப்புறம் பேங்கிங் இதை வந்து அடித்தாங்க, அது வந்து இஸ்ரேல் அண்ட் அமெரிக்கா சம்மந்தப்பட்டது. அது போக ட்ரம்ப்போட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நிறையா இருக்காங்க, அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பில்டிங் இருக்குது, அதெல்லாம் அடித்தாங்க அங்கே. அப்படி அதெல்லாம் அடித்தாங்களே ஒழிய, அதுக்கப்புறம் பவர் இது வந்து அடிக்க போகிறேன்னு சொன்னாங்க. அப்புறம் வாட்டர் கனெக்ஷனை முந்தா நாள் வந்து அடிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் முந்தா நாள்னால் துபாயில் அந்த சின்ன வாட்டர் பாட்டில் இருக்குல்ல, அதெல்லாம் அள்ளி கொண்டு போனாங்க எல்லாரும் மக்களும். அங்கே ஒரே ஒரு விஷயந்தான், இப்போ என்னென்னா யுஏஇ அது வந்து எப்படின்னா அவனோட செயலில் வந்து சனி வந்து புகுந்து விளையாண்டுட்டுருக்கு. ஆமாம், ஏற்கனவே சூடானில் 1.5 லட்சம் பேர் சாகிறதுக்கு காரணமானவன் யுஏஇ. அப்படியா சார்? ஆமாம், அதை பற்றி ஏற்கனவே பேசியிருக்கோம். 1.5 லட்சம் பேர், 10 லட்சம் பேர் இடப்பெயர்ச்சி நடந்தது, அதுக்கு காரணம் யுஏஇ. அதுக்கப்புறம் இங்கே ஏமனில் அங்கே வந்து சவுதி காசு கொடுத்து வளர்க்குறது பிஎல்சின்னு சொல்லி, பிரசிடென்ஷியல் லீக் கவுன்சில்னு சொல்லி, அவங்க வந்து இன்டர்நேஷ்னலி அக்செப்ட் பண்ணப்பட்ட ஆட்சியாளர்கள். அவங்களுக்கு எதிராக வந்து எஸ்டிசி, அவங்க சதர்ன் ட்ரெடிஷனல் ஏதோ சம்திங் பேர் எஸ்டிசி, அதுக்கு வந்து நிறைய பொருள் உதவி, ஆயுத உதவி எல்லாம் கொடுத்தது யுஏஇ. இங்கே 2 பேர் சண்டை போட வச்சிட்டாங்க. சவுதி எங்கெல்லாம் போய் பண்ணுறோன்னா அங்கெல்லாம் பின்னாடி வந்து இவன் போய் சண்டை போடுறது, நீயா நானன்ற போட்டி 2 பேருக்குமே, சவுதிக்கும் யுஏஇக்கும். அப்படி அப்புறம் இப்போ வந்து நேர இதில் வந்து வாயில் சனி நாக்கில் சனிமாங்கல்ல, அது மாதிரி நேரம் வந்து ஈரானில் ஒரு இடத்த அடிச்சிட்டாங்க. என்னென்னா ஈரானில் ஒரு தீவு, ஈரானுக்கும் யுஏஇக்கும் இடையில ஒரு தீவு, அது உனக்கா எனக்கான பிரச்சனை ஓடிட்டுருக்கு. அபு மூசாவோ ஏதோ ஒரு தீவு நினைக்கிறேன், அது போயிட்டுருக்கு. ஆனால் சம்மந்தமே இல்லாமல் இப்போ பெட்ரோகெமிக்கல் பிளான்ட்டில் நேற்று அடிச்சிட்டாங்க. அடித்தோடனே எல்லோரும் என்ன சொன்னாங்க, இஸ்ரேல் வந்து இங்கே அடிச்சிட்டாங்க அப்படின்னாங்க. கடைசியில் பார்த்தா மிராஜ் அப்படின்னா, மிராஜ் வந்து இஸ்ரேல்கிட்ட கிடையாது, யுஏஇயில் மட்டும்தான் இருக்குது, அதை வச்சு அடிச்சிட்டாங்க. அப்போ நீ அடிச்சு மூடுவாங்களா அவங்க அது. அப்புறம் சவுதி அமம்பங்கு என்ன பண்ணுறான், இப்போது இஸ்ரேல்காரன் வந்து லெபனானை வந்து பயங்கரமாக அடித்தான்ல, இப்போது இன்னும் நான் பணம் தர்றேன், நிறைய உதவி பண்ணுறேன், இங்கே ஹவுத்தீஸ் இருக்காங்க, அவங்கள பூரா அடிச்சு கொள்ளு. ஏன்னா ஹவுத்தீஸுக்கும் சவுதிக்கும் ஆகாது, ஏற்கனவே பயங்கர பிரச்சனை. இவங்களோட ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி சவுதியோட ரிஃபைனரி அந்த பக்கம் யான்பு அப்படின்னு ஒரு ஏரியா இருக்குது, ஜெத்தா யான்பு வந்து அந்த ராயல் கமிஷனில் வந்து அவங்களுக்கு முக்கியமான ஒரு பெட்ரோகெமிக்கலில் மெயின் வருமானம் வரக்கூடிய ஒரு 3 இடம் இருக்குது ராயல் கமிஷனில். ஒன்று செங்கடலில் இருக்கக்கூடிய யான்பு, இன்னொன்று இந்த ஈஸ்டர்ன் ப்ராவின்ஸில் இருக்கக்கூடிய அல்லது இந்த சைடில் வச்சுக்குவோம் நம்ம வந்து இப்போ பெர்ஷியன் கல்ஃபு, இங்கே இருக்கக்கூடிய ராஸ்தனூரா ஒரு இடம், இப்போ சமீபத்தில் அடித்தாங்களா ராஸ்தனூரா ஒரு பெட்ரோகெமிக்கல் பிளான்ட்டு. அது போக ஜுபைல் வந்து மிகப்பெரிய சாபிக்னு ஒன்று இருக்குது, அதாவது இப்போ ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி அடித்தாங்க. சாபிக்னா சவுதி என்ன இண்டஸ்ட்ரீஸ் பேசிக் இன்வெஸ்ட்மெண்ட் பேசிக் இண்டஸ்ட்ரி ஏதோ உண்டு சாபிக்னு சொல்லி, அது வந்து பெட்ரோகெமிக்கல் பெரிய அளவுக்கு இது.
அப்புறம் அதில் வந்து ஹதீஸ்ன்னு சொல்லி ஸ்டீல் கம்பெனி இருக்குது. அப்புறம் பின்லாடன் சொல்லி ஒரு மிகப்பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி, இந்த கம்பெனி ஸ்டீல் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது, அது இருக்குது. அப்புறம் மெத்தனால் கம்பெனின்னு சொல்லி உலகத்தில் பெரிய மெத்தனால் கம்பெனி இருக்குது. அப்புறம் கேஸ் அப்படின்னு சொல்லி உலகத்தில் இல்லை ரொம்ப பெரிய கேஸ் கம்பெனி. அது உள்ளே போனால் அது வந்து சவுதி அரேபியாவுக்கு மிக பெரும் செல்வத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ராயல் கமிஷன் ஏரியா. அப்புறம் ராஸ்தனூரா, அந்த பக்கம் யான்பு வந்து அடித்தாங்க. அங்கே அடித்தோடனே இவங்கள தாங்க முடியலை அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி சொல்லி மத்தியஸ்தம் பண்ணி இவங்களோட ஹவுஸோட சமாதானம் பண்ணாங்க. ஆனாலும் சவுதி அரேபியாவுக்கு ஹவுஸை பிடிக்காது. அப்புறம் அங்கே பிஎல்சின்னு சொல்லி அங்கே ஆட்சியாளர் இருக்காங்கல்ல, அவங்களுக்கும் சண்டை போட வச்சு பார்த்தா பிஎல்சி வந்து என்னால் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா ஹவுதிஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஆயுதம் பணம் எல்லாம் கொடுக்கறது ஈரான். அந்த ஹவுதி பண்ணாங்க போன வருஷம், அதுக்கு முந்தின வருஷம் எல்லாம் இந்த செங்கடல் அந்த சைடு இருக்கு இல்லையா, அந்த பக்கத்தில் அமெரிக்காவோட போர்க்கப்பல் அதையே அடித்து வரட்டினேன். என்ன தான் பலமாக இருந்தாலும் இவங்க வந்து போட்டு அங்கே அடித்து குமிச்சாங்கன்னு வச்சுக்கலாம். இப்போ கேட்குறக்கு ஆள் இல்லை. குமிச்சாங்கன்னா நிறையா வந்து போயிருமே, உயிர் பலி எல்லாம் ஆயிருமே அப்படின்னு உண்மையிலே வந்து கொஞ்சம் யோசிக்கிறாங்க இப்போது. ஏன்னா இந்த நேரத்தில் இதெல்லாம் வந்து நிறையா ஈரான் வந்து கொடுக்க முடியுமானா ஒருவேளை முடியாமல் இருக்கலாம். இப்போ அடித்தா திருப்பி அடிக்கணுமே, அப்போ அந்த பிரச்சனை. அப்போ அடிக்க சொல்லி சவுதி அரேபியா இஸ்ரேலோட கை கோர்த்துருக்காங்க அப்படின்னு ஒரு தகவல். யுஏஇ வந்து அமெரிக்காவோட சொல்லி எப்படியாவது நீ வந்து ஈரானை வந்து முடிச்சிரு அப்படின்னு இப்போ லேசாக இந்த சமாதானம் வந்துடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப முக்கியமாக இருக்கிறது 3 நாடு. ஒன்று இஸ்ரேல், இன்னொன்று யுஏஇ, இன்னொன்று சவுதி அரேபியா. என்ன காரணம் சார்? ஏன்னா சவுதியும் யுஏஇயும் ஒரு வேளை சமாதானம் ஆகலைன்னா திரும்ப அடிபட வாய்ப்பு இருக்குது. ஈரானுடைய கோபத்துக்கு ஆளாக கூட வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கும்போது ஏன் சமாதானம் ஆக கூட நினைக்கிறாங்க? என்னென்னா இப்போது ஈரான் அது ஒரு வகையான அரசியல் கட்டமைப்பு. ஓகே, மதகுரு தான் ஆட்சியாளர். ஒரு மரியாதை மிக்க ஒரு பொசிஷன். அரசியல் கட்டமைப்பே அப்படித்தான். ஓகே, நீங்கள் வந்து அந்த மதகுருவை மாற்ற முடியாது. அப்புறம் அவரோட வாரிசு தான் இங்கே அடுத்த கட்டத்துக்கு வரணுன்ற இது கிடையாதுங்க. வாரிசும் வரலாம், அவ்வளோதான். அதுதான் வாரிசும் வரணும் அவசியம் கிடையாது. அது ஒரு வகையான கட்டமைப்பு. ஓகே, நம்ம இந்தியா எடுத்திங்கன்னா பிரைம் மினிஸ்டர் ரூல், அமெரிக்கா எடுத்தீங்கன்னா பிரசிடென்ட் ரூல், இப்படி இருக்குது. ஆனால் மக்களால் 5 வருஷத்துக்கு ஒருக்கு 4 வருஷத்துக்கு ஒருக்கு தேர்ந்தெடுக்கப்படணும். துபாய் இந்த ஜிசிசி கண்ட்ரி இது எடுத்தீங்கன்னா மன்னராட்சி தான் எல்லாத்தையும் அதிபதி, ராயல் ஃபேமிலி, அதான் மன்னர் ஃபேமிலி, மன்னர் பரம்பராட்சி. ஓகே, அப்போது அவங்க ஹெரிட்டரியாக வந்து வழியாக அவங்களோட வாரிசு தான் வந்து அடுத்த ஆட்சிக்கு வருவாங்க. கிரவுன் பிரின்ஸாக இருப்பாங்க, ஆட்சிக்கு வருவாங்க. மற்ற மக்கள் அங்கே பிறந்த மக்கள், அங்கே லோக்கலில் பிறந்த மக்கள் இருக்காங்கல்ல, அவங்க பூரா வேடிக்கை தான் பார்க்கணும். ஓகே, யாரும் நீ வந்து மன்னராக வேண்டாம், அட்லீஸ்ட் ஒரு உரிமை ஒன்றும் கிடையாது. பேச்சு உரிமை கிடையாது, எழுத்துரிமை கிடையாது, ஒரு உரிமையும் கிடையாது. என்னத்தையும் அவங்க போடுறத சாப்பிட்டுட்டு அங்கே இருக்கலாம். அப்புறம் கம்பெனி வைக்கலாம். ஓகே, இங்கே பெண்கள் வந்து ஆண்களுக்கு டவுரி கொடுப்பாங்கல்ல, அது மாதிரி அங்கே ஆண்கள் வந்து பெண்களுக்கு டவுரி கொடுத்தா கல்யாணம் முடிக்கணும். இல்லைன்னா முதிர்கண்ணன் அது நிறைய பேர் இருக்காங்க சவுதியில். அதுக்கு வந்து அவன் லோன் கொடுக்குறாங்க, ஒரு எய்டு ப்ளஸ் லோனு அப்படி கொடுக்குறாங்க. அப்போது இந்த மாதிரி அதிகபட்சம் இவ்வளோ தான் பண்ணுறாங்க. ஆனால் அந்த ஷேக் ஃபேமிலின்னு சொல்லுவாங்கல்ல, மன்னர் ஃபேமிலி, ராயல் ஃபேமிலி, அவங்களுக்கு வந்து ஒன்றும் இல்லை, வாட்டுக்கு கோடியாக லட்சமாக கோடியாக வந்து அள்ளி குமிப்பாங்க. ஏன்னா அந்த குடும்பத்தில் பிறந்தான்ற ஒரே காரணத்துக்காக அவங்களுக்கு வந்து மினிஸ்டர் ஆக்குவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து மாறிடும்ன்ற பயம். ஏற்கனவே அங்கே இருக்கிற லோக்கல் மக்களே நிறைய பேர் வந்து கடுப்பில் இருக்காங்க. எத்தனை காலம்தான் இப்படி அடிமையாக இருப்போம் அப்படின்னு சொல்லி. அந்த ஒரு காரணம் என்ன நடக்கும்னா, ஈரான் வந்து இப்போ வச்சுக்கோமே, ஈரான் தோத்துட்டான், ஒன்றும் இல்லை அப்படின்னா அமெரிக்கா ஜெயிச்சிட்டான். அமெரிக்கா ஜெயிச்சிட்டான்னா இந்த மன்னராட்சி தொடரும். ஓகே, யாராவது பேச வந்தாங்க, இல்லை ஒரு இனக்குழு அல்லது ஒரு போராளி குழு ஒரு 100 பேர் ஆயுதத்தோடு வந்தாங்கன்னா போட்டு மொத்தி முடிச்சுருவாங்க. இந்த ஜார் மன்னரை கவுத்து விட்டது அந்த கதையெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அதான் இந்த மாதிரி இருக்கு இல்லையா? ஆமாம், ஜார் மன்னர் எப்படி கவுத்தாங்க அது மாதிரி இங்கே வந்து அப்படி நடந்துரும். ஈரான் வந்து ஜெயிச்சிட்டான்னு வச்சுங்களேன், இங்கே இனக்குழுக்கள் வருவாங்க. ஓகே, 100 பேர் வந்து மொத்தருக்கு வந்தாங்கன்னா இன்னும் 100 பேர் வந்து நிற்பாங்க. அதுக்கு வந்து ஆயுதம் யார் கொடுப்பா? இவன் கொடுப்பாங்க. அப்புறம் கடைசியில் வந்து நீ வந்து மன்னராரு, ஆனால் எலெக்ஷனில் வா, இப்படி வா, அல்லது நீ வந்து மதகுரு வந்து மன்னராக்கு, இல்லை ஆட்சியாளராக்கு, நீ மட்டுமே எப்படி ஆட்சியாளர் ஆக முடியும், என்ன தகுதியில் வர்ற அப்படின்னு எல்லா பிரச்சனையும் வரும். அவங்களோட சொத்து இருக்குது பார்த்தீங்களா, பார்த்தா பில்லியன் ட்ரில்லியன் அப்படி. இப்போ அபுதாபியோட ரூலர் இருக்கார்ல, அவர் குடும்பத்தோட சொத்து எவ்வளோ அப்படின்னா 120-130 லட்சம் கோடி. அதில் ஒரு 1.5 மாதத்துக்கு முன்னாடி
அவர் மகனுக்கு கிரவுன் பிரின்ஸுக்கு ஒரு நைட்டில் எழுதி வச்சார். 23 லட்சம் கோடி எழுதி வச்சார். அதில் ஒரு 50 ரூபா கடையில் தரமாட்டேங்க சார். நீங்கள் வந்து அந்த பரம்பரையில் வரல, மன்னர் என்ன பண்ணுறது? ஆமாம், அப்படி நிறைய பேர் இல்லைங்க. அதாவது நமக்கு அது நிம்மதியில் பொழப்பு, அது வேறு விஷயம். ஆனால் ஓவர் நைட்டில் 23 லட்சம் கோடி எழுதி வச்சார். அந்த மண்ணிலேருந்து வந்த காசில். அப்போ அந்த மண்ணில் பிறந்த உனக்கு இவ்வளோ உரிமை இருக்குன்னா மற்ற மக்களுக்கு உரிமை இருக்காதா? அதே நாட்டில் ஏழ்மை வறுமையில் இருக்குது, ஏழ்மை இருக்குது, பஞ்சம் நிறையா இருக்குது. அங்கே சவுதி அரேபியா பஞ்சத்தை பற்றி வெளியே பேசவே மாட்டாங்க. ஆனால் பட்னி கிடையாது, ஆனால் பஞ்சம் இருக்குது, வறுமையில் இருக்காங்க, வீடு ஒழுங்காக இல்லாமல் இருக்காங்க. அதில் உள்ள கிராமங்கள் வந்து பெதுயின்பாங்க, பெதுஸ். ஓகே, அவங்க எல்லாம் உள்ளுக்குள்ள அங்கங்கே காடுகளில் இருக்காங்க. அதில் ஒரு கோஷ்டி என்ன பண்ணுவாங்க, திடீர்னு வருவாங்க, வந்து அடிப்பாங்க. மக்கா மதினா பக்கத்தில் அடிக்க வருவாங்க. அவங்க உள்ளே வந்தாங்கன்னா, பழைய ஆட்கள் வந்தாங்கன்னா அந்த இராணுவம் கூட யாரும் டச் பண்ணாமல், வாங்க உங்களுக்கு என்ன வேணும், இது வேணுமா வச்சுங்க, நீங்கள் சுற்றுங்க, போங்க, பில்கிரிம் பேச்சுக்க பண்ணுங்கள், போய்ட்டு வாங்க, ரைட், ஓகே, சலாம், பை பை அப்படின்னு அங்கே ஒரு கோஷ்டி உண்டு. இந்த கோஷ்டி வந்து கையில் வந்து ஆயுதமெல்லாம் வச்சுருக்காங்க அங்கே. ஓகே, ஆனால் அது வந்து இந்த இராணுவத்தை மீறின ஆயுதம் கிடையாது. ஆனாலும் அடிச்சுட்டே இருந்தாலும் எவ்வளோ நாள் தாங்குவாங்க. அவனுக்கு மட்டும் ஒரு புது மரியாதை கொடுத்து அப்படி ஒரு மாதிரி பண்ண. அது வந்து சவுதியில் ஃப்ரெண்ட்ஸ் ஆனாதான் உண்டு. அது சவுதியில் உண்டு. அந்த இது வந்து எல்லா நாட்டிலையும் வந்துடும், மன்னர் ஆட்சி கலைக்கப்பட்டுரும் அப்படின்ற ஒரு பயம். அந்த பயத்தினால தான் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, ஈரானை ஒழிச்சு நினைக்கிறாங்க. ஆனால் இப்போ இருக்கிற சூழல் வந்து ஈரான் வந்து தோற்காது, அழியாதுங்கிற விட தோற்காது. ஆனால் அப்படி இல்லாமல் நான் வான்வெளியில் வர்றோம், இதில் வர்றோம், கடல் வழியாக வர்றோம், தரைப்படையாக வர்றோம் அப்படின்னு ஒன்றும் பண்ண முடியாது. ஈரான் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஆனால் ஈரான் வந்து அடி வாங்கியிருக்காங்கன்னா பயங்கரமாக அடி வாங்கியிருக்காங்க. அதையும் மீறி இப்போது 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்களா, நான் வந்து புஷேரில் வந்து இது அடிக்க போகிறேன் அப்படின்னு ஒன்று ஒரு 1,40,00,000 பேர் வெளியில் வந்து நாங்கள் வந்து அரசுக்கு ஆதரவாக இருக்கோம். அப்போ நிற்கலையா, மனித சங்கிலி போட்டாங்கல்ல. அப்போ என்ன அர்த்தம், ஈரான் மக்கள் வந்து அந்த ஆட்சியாளருக்கு ஏன் நாடு அப்படின்னு சொல்லி அந்த ஆட்சியாளருக்கு வந்து ஆதரவில் இருக்காங்க. அந்த ஆதரவு வந்து சவுதியில் இருக்காது, யுஏயில் இருக்காது. ஸோ ஏன்னா அங்கே வந்து மொத்தம் வந்து 1 கோடி பேர் இருக்காங்கன்னா அதில் 1,13,00,000 12 லட்சம் பேர் இருக்காங்கன்னு வச்சுங்களேன். அதில் 12 லட்சம் பேர் தானே மொத்தம் லோக்கல் ஆள். மொத்தம் 1 கோடி பேருக்கு மேலே வந்து எல்லாம் வெளிநாட்டுக்காரங்க தானே. அந்த வெளிநாட்டுக்காரங்க மட்டும் ஒன்று சேர்ந்து அவன் 4 பேர் பிடிக்க நினச்சா என்னத்துக்காகும். ஆனாலும் ஒரு மரியாதைக்கு எல்லாம் வந்து வேலைக்காரங்க. ஆனால் அப்படி நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த வேலைக்காரங்கள் இது வரைக்கும் விசுவாசமாக வேலை பார்த்தாங்கல்ல, அவங்களுக்கு சம்பளம் மட்டுமா, இப்போ உயிர் வேணாம். இந்த மாதிரி நேரத்தில் வந்து ஊருக்கு நாட்டுக்கு போங்கடா அப்படின்னு சொல்லி அனுப்புறதுக்கு அவங்களுக்கு மனசு இல்லை. அவன் விட்டு ஓடிட்டாங்க. பெரும்பாலும் நம்ம ஊர் ஆட்கள் தான். இதில் வந்து கிட்டத்தட்ட 45 லட்சம் பேருக்கு மேலே இந்தியர்கள். அப்புறம் பாகிஸ்தான் இருக்கான், பங்களாதேஷ் இருக்கான், ஸ்ரீலங்கன் கொஞ்சம் இருக்கான், பிலிப்பைன்ஸ் இருக்கான், நிறைய அந்த மாதிரி. ஓகே சார், உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் நன்றி சார். நன்றி. சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. Delivering smiles all around, the professional couriers. Reach us to reach them.